என்ன யோசிக்கிற டியாஸு? வினோ ப்ரோ அவன் வினோத்து பாரு வடக்கன் உன் அம்மா ஒரு நாள் மூணு பேரு எதுக்கு டிலேட் பண்றீங்க அட்மின்? விமல் கொஞ்ச நேரம் உங்க அக்கா தங்கச்சிய ஆத்தான்னு அனுப்பிவிடு. குட் மார்னிங் சிங்கம். என்ன சித்ராமா உங்க லைவுக்குள்ள பிரச்சனை முடிஞ்சிருச்சா இல்லையா? கொஞ்சம் சொல்லுங்க, நானும் வருகிறேன் உள்ள. நீங்க வாங்க ஆயாசு, நம்ம 2 பேரும் பேசிட்டு இருப்போம். அக்கா விடுங்க அக்கா. ஓகே சிங்கம். சிங்கம் ஹைட் பண்ணாத அப்படிங்கிறாங்க வினோத். அதாவது டியாஸ் இப்போ வந்தா அப்படியா? அவங்க 3 பேர் வேற ஐடி சிங்கம். நீங்க டியாஸ் தான் அந்த மாதிரி மெசேஜ் போறான்னு நினைச்சிட்டீங்க இல்லையா? அவனுக்கு 3 பேரும் மறுபடியும் வந்துட்டாங்க பார்த்தீங்களா? அவனுக்கு 3 பேர் வேற. விடு ப்ரோ. நம்ம லைவ்ல ஒருத்தர் வந்தார் தெரியுமா? திருச்செந்தூர்ல இருந்து ஒரு பையன் ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தான் தெரியுமா? அந்த பையன் தான் சொன்னான். இதுக்கு முன்னாடி வேற ஒரு லைவ்ல அவன் மெசேஜ் போடுறது, இவனுங்க அந்த வடக்கன் இருக்கு இல்லையா, அவன் மெசேஜ் போடுறத அவங்க பார்த்துருக்காங்க. அவன் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுவான்னு சொல்லி அந்த பையன் சொல்லிட்டு போனான். நான் பேசுறேன் அப்படிங்கிறாரு வினோத். இன்னைக்கு அவங்களுக்கு 26 முட்டை முடிச்சு இல்ல கட்டிட்டு ஓடிடுவாங்க. ஐயோ ஐயோ, அவங்களுக்கு 26 முட்டை முடிச்சு இல்ல கட்டிட்டு ஓடிடுவாங்க. சீர்காழி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வீட்ல? ப்ரோ நம்மளுக்கு அவளுக்கும் என்ன வித்தியாசம்? விடு. என்ன சாப்பிட்ட வினோத்? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? அம்மா எப்படி இருக்காங்க? சித்ராமா முட்டை விலை 7 ரூபாய். ஒரு முட்டை எங்கிருந்து 26 முட்டை வாங்குறது? 200. உண்மைதான் ஆயாசு. முட்டை விலை 7 ரூபா. அது வேற அந்த லோக்கல் கடையெல்லாம் போய் வாங்கினா 50 ஏசு 1 ரூபா அதிகம் வேற. முட்டை அந்த சிக்கன் கடையிலேயே முட்டை, அது முட்டைன்னு தனியா வச்சிருப்பாங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனா. அவங்க கிட்ட வாங்கினா 7 ரூபாய் தான். அநியாய ரேட்டு. முட்டை விலை ஏறி போச்சு. அதனாலதான் வந்து முட்டையை சாப்பிடாதீங்கன்னு ஒரு சோசியல் மீடியால ஒரு அவேர்னஸ் வீடியோ போயிட்டு இருக்கு. 3 பேரு மாதிரி பேசிட்டு இருப்பான். எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு விடு அப்படிங்கிறாங்க சிங்கம். ஓகே அப்படிங்கிறாரு வினோத். வேற பேசுங்க ப்ரோ அப்படிங்கிறாங்க சிங்கக்குட்டி. அதாவது சாக்கடையில கள்ள தூக்கி வீசணும்னா அந்த தண்ணி யார் மேல தெரிக்கும்? தூக்கி வீசினவங்க மேலதான் தெரிக்கும். அந்த நாய் வேணும்னே வந்து சீண்டிட்டு போகுது. உள்ள நுழையும் போதே சிங்கத்தை தான் பேர போட்டுதான் உள்ள வந்துச்சு. மொத்தம் வேணும்னே வம்பளுக்குறான் சிங்கத்தோட ஐடிய.